என்னதான் சிறகடிக்க ஆசை ட்ரெண்டிங்கில் போனாலும் இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. பெசரட்டு தோசையை வச்சே இன்னைக்கு எபிசோட ஓட்டிட்டாங்க. ஆமாங்க, மீனா கிட்ட ஒரு பூக்கடை அம்மா என்னோட புருஷன் நான் புதுசாக தோசை ட்ரை பண்ணேன் ஆனால் அதுக்கு அவர் பாராட்டவே இல்லை அப்படின்னு சொல்ல, மீனாவும் என் புருஷன் என்ன சமைச்சாலும் பாராட்டுவார் அப்படின்னு சொன்னதும் பக்கத்தில் இருந்த ரெண்டு பொண்ணுங்க, அதெல்லாம் கல்யாணம் ஆன 3 மாதம்தான், நாங்கள் வேணா சவால் விடுறோம், நீ போய் இந்த தோசையை உன் புருஷனுக்கு பண்ணி கொடு, உன்னை பாராட்டுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு 3 பேரும் சொல்ல, மீனாவும் சவால் எடுத்துக்கிட்டு உடனே போய் ஆசையா பெசரட்டு தோசை சுட ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு சைடு போயிட்டு இருக்க, விஜயாவை மனோஜ் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போய் கபோர்டில் ஒவ்வொரு நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட போறேன் அப்படிங்கிறத காட்ட, விஜயா என்ன நடக்குதுன்னே புரியாம மனோஜ் கிட்ட என்னடா இதுன்னு கேட்க, அதான் சொன்னேன்லம்மா என்னை சுற்றி இருக்கவங்களால எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அதான் ஒரு ஜோசியரை பார்த்தேன், அவர் பரிகார ஸ்பெஷலிஸ்ட், அவர் தான் சொன்னாரு உனக்கு உன் சட்டை தான் ஷீல்டாக இருந்து காப்பாற்றும் அப்படின்னு. இதை கேட்டு விஜயா, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மனோஜ், இல்லைம்மா என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு என்னோட வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு சொன்னதும் விஜயா அதுக்கு நக்கலா, வளர்ச்சியா அது எங்க இங்க இருக்கு, நீ விதவிதமா டிகிரி வாங்கி அடுக்குன, இப்போ கலர் கலரா சட்டை வாங்கி அடிக்கிருக்க, உன்னோட வளர்ச்சி இந்த அளவுக்கு தானா அப்படின்னு சொல்லி, போற போக்க பார்த்தா நீ பெரிய ஆள்லாம் ஆக மாட்ட, லூசா தான் ஆக போற அப்படின்னு புலம்பிட்டே போறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, நம்ம மீனா சுட்ட பெசரட்டு தோசைய அண்ணாமலை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. விஜயா, என்ன இது பச்சை கலர்ல இருக்கு, மிளகாய் அரைச்சு ஊத்தின மாதிரி அப்படின்னு சொன்னாலும் சாப்பிட்டதும் அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சு ஏதோ கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு சொல்ல, அடுத்து முத்து ஃபோன் பேசிக்கிட்டே வர ஆசையா தோசையை எடுத்து வச்சுட்டு ரொம்பவே ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க மீனா. இந்த சீன்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்து ஃபோன்ல யார்கிட்டயோ பேசுறது, அங்க இருக்கவங்க பேசுறத கிண்டல் பண்ற மாதிரி சிங்க் ஆகி ரொம்பவே காமெடியா போச்சு இந்த சீன். உதாரணத்துக்கு முத்து மீனா எதிர்பார்த்த மாதிரி தோசையை பத்தி எதுவுமே சொல்லாம ஃபோன் பேசிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் ஆக ஆக மீனாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. சட்னி கேட்குறாரு, தண்ணி கேட்குறாரே தவிர தோசை எப்படின்னு மீனா கிட்ட சொல்லவே இல்லை. அந்த டைம்ல ஸ்ருதியும் ரவியும் மீனா கிட்ட ஏதோ புதுசா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, விஜயா ஏதோ புதுசா பண்ணியிருக்கா ஆனா அவ பழசுதான் அப்படின்னு சொல்ல, மீனா முத்து மேல இருக்க கோபத்துல விஜயாவை பார்த்து உங்களை விடவா அத்தை அப்படின்னு கேட்க, ஃபோன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த முத்து, ஆமாடா கரெக்டாக சொன்னேன், அவன்கிட்டலாம் அப்படி தான் பேசணும், என்ன அவனுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா அப்படின்னு கரெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி இந்த சீனே காமெடியாக போச்சு. கடைசி வரைக்கும் மீனா எதிர்பார்த்த மாதிரி முத்து எதுவுமே சொல்லலை. கடைசியாக ரோகிணியோட பையன் கால் பண்ணி பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வருவேன், பாட்டிக்கிட்ட சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன், ட்ரெஸ் பாட்டிக்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு ரோகிணி சொன்னதும், இல்லை நீங்கள் தான் வாங்கி தரணும், முன்னாடியெல்லாம் அத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன், இப்போ அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன்னு ரொம்ப அழகாக அந்த பையன் பேசுகிறான். பேசி முடிச்சுட்டு வச்சதும் ரோகிணி கிட்ட மனோஜ் கோவா ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. உண்மையாகவே இந்த எபிசோட் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லை. வர வர மீனாவோட கேரக்டர் ரொம்பவே டம்மியாக காட்டிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு.